வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். போன வீடியோலையும் நாங்கள் சொல்லியிருப்போம் இந்த மாதிரி வந்து ஃபீல் குட் மூவிஸை தேடி தேடி கண்டுபிடிக்கலாம். அது வந்து எப்படின்னா, இப்போ வானத்தை போலன்னா ஊருக்குள்ள இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் ப்ரோ. ஸோ அந்த மாதிரி மீம் டெம்ப்ளேட் ஏன் நம்ம இப்போ வானத்தை போலன்னு திடீர்னு உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு? ஏன்னா இது எல்லாமே ஃபீல் குட் மூவியா இருந்தது ப்ரோ. எப்படின்னா முடியும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அது வந்து ஒரு ட்ரெண்டை வந்து அந்த பீரியட்ல உருவாக்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த படங்கள் சமுத்திரம் வந்துச்சு, ஆனந்தம் வந்துச்சு, ஆனந்தம் வந்ததா எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பீட் தான் இருக்கும், ஒரே ஒரு பிஜிஎம். அண்ணன் தம்பி பாசம் தான் மெயின். அதுல வந்து அது என்னன்னா, அந்த ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களே இப்போ வந்து முத தடவை ஒருத்தர் டைரக்டர் வராருன்னா யாரு? ஆர்பி சௌத்ரியா? ஆர்பி சௌத்ரி தான். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ். சூப்பர் குட். நம்ம ஜீவாவுடைய தந்தை அவர் தானே, லெஜெண்டுங்க. ஓகே. ஏன்னா அவரோடது எல்லாமே பாருங்களேன், நிஜமாவே சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அப்படின்ற பேருக்கு ஏத்த மாதிரி சாமி டைரக்டர் இருக்காருல்ல, ஆமா, அவரோட முதல் படம் தான் ஆனந்தம். ஓகே, கரெக்ட்டா? அவரோட இரண்டாவது படம் ரன். அவரோட அடுத்தடுத்த படங்கள் எல்லாமே ஆக்ஷன் படம். ஆமா, அவர் இந்த முதல் படத்தை எடுத்தாருன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அப்ப நான் வந்து ஒரு +2 படிச்சிட்டு இருந்த ஒரு பையன், இந்த ஆனந்தம் படம் வந்துச்சு, தியேட்டர்ல எல்லாம் போய் பார்த்துருக்கேன் அந்த படத்தை. ஒரு மாதிரியா அந்த அண்ணன் தம்பி பாசத்திலேயே அந்த படம் கொஞ்சம் டிஃபரெண்டா எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. எடுத்துட்டு போக முடியுமா? ஆமா, அந்த மாதிரி ஒரு வித்தியாசமா அந்த படம் வந்து கொண்டுட்டு போயிருப்பாங்க. இப்போ என்ன ட்ரெண்ட் அவங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க படத்துலயா? பிஜிஎம்ஐ எல்லாம் பசங்க விளையாடுவாங்கல்ல, ஃபைட், ட்ரக்ஸ், இதெல்லாம் வந்து பீக்ல இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா தெரிக்க இதை நம்ம வந்து இது தெரிக்கனே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அத்தனை பாகங்களும் தெரிக்கிற அளவுக்கு படம் இருக்கு. ஆமா, அதான் அவங்க எப்படின்னா போடுற சண்டை அப்படி இருக்குன்னு சொல்ல வரும். கத்தி எடுத்து குத்தி சும்மா ரத்தம் தெரிச்சு அப்படியே. முன்னாடி வில்லன் பாத்தீங்கன்னா அசோகன், இந்த பழைய படம்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த பழைய படம் அதாவது கண்ணிங்கா நடந்துப்பாரு. நம்ம ரஜினிகாந்த் சார், கமலஹாசன் சாருக்கே வந்துருவோம். அவங்க பீரியட்ல 80ல வந்த படம், நான்லாம் சின்ன வயசுல நல்லா ரசிச்சு பார்த்த படங்கள் இருக்கு. அதுல வில்லன் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ராதா ரவி இருப்பாரு, அவரே ஒரு காமெடி கேரக்டரா தான் ரகுவரன் இருப்பாரு. ரகுவரனும் பாத்தீங்கன்னாக்கா ரஜினிகாந்துக்கு இப்ப நம்ம ராஜா சின்ன ரோஜான்னு ஒரு படம் இருக்கும், நல்ல ஒரு படம். நான்லாம் வந்து ரசிச்சு அது பார்த்தா நீங்க சொல்ற அந்த வில்லனே வில்லன் மாதிரி இருக்காது. அவர் வந்து என்ன பண்றாரு, என்ன தப்பு பண்றாருன்னா கஜானால இருந்து காசு எடுத்து செலவு பண்றாரு, பொய் கணக்கு எழுத சொல்றாரு. ஆனா அவரு தான் வந்து அவர் அதை பொய் கணக்கு எழுத சொல்லி அவர் பண்ற அநியாயங்கள்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் அதை எடுத்து அவர் வந்து வேற மாதிரி இந்த போதைப் பொருட்களை வச்சு வியாபாரம் பண்ற ஒரு விஷயம்லாம் பண்றாரு. கரெக்டா? ஆனா அதுக்கான பணத்தை வந்து இங்கதான் அவர் சேகரிக்கிறாரு. அப்படிதான் இருக்கும். அவரு தான் வந்து ஹீரோவோட நண்பன். அவரை வந்து ஹீரோ வந்து வேலைக்கு சேர்த்து விடுறதே அவரு தான். ஸோ இந்த மாதிரியான கதைக்களங்கள் இருந்தது. அதுல அந்த நிறைய குழந்தைங்களுக்கு அப்ப ரஜினிகாந்த் வந்து அப்பதான் டெவலப் ஆயிட்டு வந்துட்டு இருக்காரு. அதாவது அது வரைக்கும் டெவலப் ஆயிட்டு வர்றாருனாக்கா அவருடைய காம்படிட்டரை ஓவர்டேக் பண்ற வகையில அவர் டெவலப் ஆயிட்டு இருக்காரு. அந்த பீரியட் தான் அது. ரெண்டு பேருக்கும் நெக் டு நெக் போட்டின்னு சொல்லலாம், கமலஹாசன் அவர்களுக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கும். அப்ப குழந்தைகளுக்கு ரஜினிகாந்த்னா ரொம்ப பிடிக்கும், நான் உட்பட. அப்போ அவர் வந்து குழந்தைகளை கவர் பண்ற மாதிரி படம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ராஜா சின்ன ரோஜா மாதிரியான படங்கள் வருது. அதுல நிறைய அட்வைஸ்லாம் இருக்கும், ஒரு அழகான பாட்டும் இருக்கும், ஒரு தவறான வழியில அங்க ஒரு குழந்தை ஒண்ணு போதை மருந்தை பயன்படுத்தும் போது ஒரு பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லைன்னு ஒரு அழகான ஒரு பாட்டு இருக்கு. ஆமா, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. ஆமா, ஸோ அதுல கூட பாத்தீங்கன்னா அந்த வில்லன்கள்லாம் வந்து இவ்வளவு கொடூரமா இருக்க மாட்டாங்க. இப்போ என்னன்னா ஹீரோ ரொம்ப கொடூரமா இருக்காங்க, டாக்ஸிக் ஹீரோஸ். ஒரு சில பிஜிஎம் கேட்டு நம்ம வைப் பண்ணுவோம் பாத்தீங்களா, பிஜிஎம் கேட்டாலே பயங்கரமா இருக்கும். அது நம்ம சோகமாவும் நம்ம யோசிக்கலாம், அப்படியே நம்மளோட அப்படியே கூஸ்பம் மொமெண்டாவும் மாறலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா தளபதி படம் இருக்கு இல்லையா, அதுல வந்து அந்த சீன் வந்து நான் இதுக்கு முன்னாடியே ஒரு சில டைமும் சொல்லியிருந்திருப்பேன், கேமரா ஒர்க்கும் பயங்கரமா இருக்கும். ஃப்ரேம் ரஜினி வந்து சொல்லிடுவாப்புல, அந்த பேக்ரவுண்ட்ல அந்த கோல்டன் ஆரு போ அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கங்கிற அந்த சீனு, அந்த இடத்துல அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த பண்ணிருக்கும். அந்த படத்திலேயே பேக்ரவுண்ட் ஸ்கோர் இல்லாம அவர் வந்து அவங்க அம்மாவை பார்க்க வர்றாரு அந்த சர்ச், அந்த இதுல கோயில்ல. அப்ப அந்த பாட்டு வரும் பாருங்க, அந்த கரெக்டான சீன்ல அந்த பாட்டை வந்து அந்த ட்ரெயின் சவுண்டோட சேர்ந்து வரும். ஆமா, இல்ல அதே ஸ்ட்ரோக்ல பண்ணிருக்க மாட்டாரு. இளையராஜா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே என்னன்னா, அதே ஒரு பாட்டுன்னு நம்ம நினைப்போம், அதுல சின்ன ஒரு சேஞ்சஸ் பண்ணிருப்பாரு. உதாரணத்துக்கு உதயகீதம்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? இதை நான் அடிக்கடி சொல்லணும்னு நினைப்பேன், நமக்கு ஞாபகம் வராது, நீ ஞாபகம் வந்துட்டு சொல்லிடுறேன். அதுல வந்து கவுண்டமணி சாரோட காமெடி ஒண்ணு இருக்கும், இந்த ஒரு உண்டியல் மாதிரி வச்சு வசூல் பண்ணிட்டு இருப்பாரு. ஆமா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாருன்னா நார்மலா இருக்கும், நடந்து போயிட்டு சைக்கிள்ல போயிட்டு வண்டி, அப்புறம் மாருதி. அதுல அந்த மியூசிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்க பாத்துருக்கீங்களா? நடந்து வரும்போது ஒரு மியூசிக் வரும். ஆமா, அது ஒரு மியூசிக். அது
அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா மாடர்ன் ஆகும். ஆமா. கார்ல வரும்போது அதுல ஒரு ரொம்ப மாடர்னா இருக்கும். light ஆ ஒரு ட்ரம்ஸ்லாம் westernized, வந்துரும். ஆமா. அதே மியூசிக் தான். அது வந்து மியூசிக்ல சேஞ்சஸே இருக்காது. அதே அதான் சீனுக்கு scope ஏத்த இருக்கும். மாதிரி பாத்தீங்கன்னா அவர் அப்கிரேட் ஆகும்போது மியூசிக்கும் அப்கிரேட் ஆகும். ஆமா. ரொம்ப மாடர்னா. அந்த மாடர்னா அப்கிரேட் ஆகுதுன்னா அந்த டியூனே மாறாது. அதே மியூசிக், அதுக்கு ஒரு நாலேஜ் வேணும். அதுல கொஞ்சம் டீப்பர் நாலேஜ். நல்லா பண்ணிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோருங்கிறது வந்து ஒரு படத்தையும் எங்கேயோ கொண்டுட்டு போகுது. அது இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அதனால தான் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம மெஹந்தி சர்க்கஸ்னு ஒரு படம் வந்துச்சு. அதுல வந்து ஒரு பழைய பாட்டு, நம்ம இதயத்தை திருடாதேன்னு நாகார்ஜுனா இருக்காருல்ல, அவர் நடிச்ச படத்துல ஒரு பாட்டு இருக்கு. நம்ம மணிரத்னம் டைரக்ட் பண்ண மூவி தான் அது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சின்ன வயசுல எல்லாம் பார்த்த மூவி. தியேட்டர்ல உட்காந்தே பார்த்துருக்கேன். அந்த படம்னாலே அழுகாட்சி படம். அந்த படம் வந்து ஆக்சுவலா வந்து மக்கள் மத்தியில ரொம்ப ரீச் ஆன படம் கிடையாது. ஒரு ஊத்திக்கிட்ட படம் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அது வணிக ரீதியா நமக்கு தெரியல. பட் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த படத்தை போய் பார்க்காத, ரொம்ப சோகமா இருக்கும். அந்த மாதிரியான கிளைமேக்ஸ் எல்லாம் மக்களுக்கு வந்து பிடிக்காது. அந்த அளவு பார்க்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதுல வந்து அந்த ஓ பாப்பா லாலின்னு ஒரு பாட்டு. மெஹந்தி சர்க்கஸ்ல அந்த சீன், அந்த பாட்டு வந்து ஒரு இடத்துல வரும். அந்த சீனையே அப்படியே எங்கேயோ எலிவேட் கொண்டு போகும். அந்த ஹீரோயினை வந்து அப்பதான் வந்து அவருக்கு ஹீரோ வந்து கீழே இருப்பாரு. ஹீரோயின் வந்து ஆக்சுவலா அவர் இருந்த இடத்துலயே தான் இருப்பாங்க, பக்கத்திலேயே இருப்பாங்க. பட் ஹீரோவால அவங்கள வந்து மீட் பண்ண முடியாது. அது யாரு? அந்த ஹீரோ வந்து ஒரு புது ஹீரோ. அப்ப நமக்கு இப்ப தெரியும் அவரை. அந்த மியூசிக், அந்த இடத்துல ஒரு எலிவேஷன் வரும் பாருங்க, அந்த பாட்டு நடுவுல வரும். அது போட்ட காப்பிரைட் வந்துரும். நீங்க வேணா அந்த பாட்டை போட்டுங்க, பாட்டை போட்டு இன்டர்நெட்ல கேளுங்க. அந்த நடுவுல வர்ற அந்த விஷயம் அந்த வரும். அப்படியே நம்மள அப்படியே எங்கேயோ கொண்டுட்டு போறோம். அதுக்கு தான் கை தட்டினானுங்க தியேட்டர்ல. அந்த பாட்டு வரும்போது கை தட்டினானுங்க. இல்ல ஆக்சுவலா அந்த படமே டிஃபரெண்டான படம் ப்ரோ, மெஹந்தி சர்க்கஸ். ஆமா. அந்த டிஃபரன்ஸ்க்கு 1990 வரைக்கும் உள்ள பாட்டு எல்லாமே தலைவருக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும். 1991 92 வரைக்கும் இந்த பாட்டு யார் பாடுனா, அந்த பாட்டு யார் டக்குன்னு பாடுவாரு. சொல்லுவாரு. ஒரு பார்ல உட்கார்ந்து பாடிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் உள்ளதுக்குலாம் அவருக்கு ஆக்சுவலா தெரியாதுல்ல. அது லேட்டஸ்ட் படம் எது சொன்னாலும் வந்து அதெல்லாம் அவருக்கு தெரியவே தெரியாது. மேக்ஸிமம் இளையராஜா தான். அப்படியே ஏன்னாக்கா அப்ப நடந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இப்ப நிறைய பேருக்கு தெரியாது. அப்ப நானும் பிறக்கல, அது நம்ம சொல்லிக்கிறேன். பட் அதுக்கப்புறம் எனக்கு வந்து நல்லாவே தெரியும். இப்ப நாங்களே பாத்தீங்கன்னா இப்ப இந்த செட்லாம் இருக்குல்ல, இந்த ஒரு கேசட் போட்டு பாட்டு கேட்கறதெல்லாம் ஹிந்தி பாட்டோட மோகம் வந்து அப்ப ரொம்ப அதிகமா இருந்தது. ஓகே. எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்ப நம்ம 83 மூவி நீங்க பாத்திருப்பீங்க. அதுல கூட இப்ப கமலஹாசன் இந்த ஏக் துஜே கே லியேன்னு ஒரு படம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவரும் வந்து ஹிந்திக்கு போயிட்டாரு. இப்ப கமலஹாசன் வந்து டாப் ஹீரோ தமிழ் சினிமால. அவர் தான் நம்பர் 1. அப்ப அன்னைக்கு வந்து அதிக சம்பளம் வாங்கின ஆக்டர் வந்து அவர் தான் தமிழ் சினிமால. அவரோட மார்க்கெட் தான் டாப். அவர் வந்து ஹிந்தியில போய் படம் நடிக்க ஆரம்பிக்கிறார். ஸோ ஹிந்தி சாங்ஸ் வந்து பயங்கரமா பாப்புலர் ஆக ஆரம்பிக்குது. தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் முடுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி சாங்ஸ் கேட்குற அந்த இது. ஓகே. பாப் கல்ச்சரும் அப்போ தான் அங்கே ஆரம்பிக்குது. மைக்கேல் ஜாக்சன் அவங்களாம் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் மியூசிக் வந்து அந்த பழைய இதை வந்து யாரும் பெருசாக ஒன்று ரசிக்கல. அப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று தேவைப்பட்டுச்சு அந்த மியூசிக்லேயே. அப்போ தான் இளையராஜா வந்து நிறைய பாடல்களை டிஃப்ரெண்ட்டாக கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதில் தான் நீங்கள் எல்லாம் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ இப்போ நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்த படம் வந்து நம்ம ஆன்டி ஹீரோவாக நடிச்சிருக்காரு இல்லையா கமலஹாசன். செம்மையான படம் ப்ரோ. டக்குன்னு அவர் பாரதி ராஜா டைரக்ட் பண்ண படம். டிக் டிக் டிக்கே பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட நான் பிறந்த வருஷத்தில் வந்த படமாக தான் இருக்கும். அதுக்கு நெருக்கத்தில் வந்த படமாக இருக்கும். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்ரீதேவியும் கமலஹாசன் நடிச்சிருப்பாங்களே, ஒரு சைக்கோ கில்லராக இருப்பாரு. குத்துங்க. அந்த படம் வந்து எத்தனை வருஷம் ஆகுதுன்னு நீங்கள் கணக்கு பாருங்க. 46-47 வருஷம் ஆகுது. ஓகே. 46-47 வருஷம். அப்போ ஒரு குழந்தை பிறந்திருந்ததுன்னா அந்த குழந்தை வந்து இந்நேரம் வயசாயிருக்கும். ஆமா. 46-47 வயசாயிருக்கும். 47 வயசாயிருக்கும். அப்போ வந்து அப்படி ஒரு படம். அதுல வந்து அந்த மாதிரியான ஒரு பாட்டு. ஸோ அதெல்லாம் நல்ல சாங் மாடர்னா இருக்கும். சாங் ரொம்ப மாடர்னா இருக்கும். கொஞ்சம் டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம மியூசிக் வந்து வேற மாதிரி போனுச்சு. இங்கே வந்து தமிழ் இசைக்குன்னு வந்து ரசிகர்கள் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சாங்க. இன்னும் நீங்கள் சொல்ல போனால் நீங்கள் வந்து தமிழ் பாட்டு யூடியூப்ல பழைய பாட்டு இருக்குல்ல, அதுக்கு இருக்கிற வியூஸை விட தெலுங்கு பாட்டு யூடியூப்ல இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட வியூஸ் இருக்கும். இளையராஜா வந்து தெலுங்குல ரொம்ப ஃபேமஸ். தெலுங்கு பாட்டு நிறைய போட்டிருப்பாரு. அந்த மியூசிக்ஸ்லாம் அந்த அளவுக்கு இருந்தது. அந்த ஃபீல் குட் மூவியா எல்லாமே இருந்தது. அந்த படத்தெல்லாம் இன்னைக்கு உட்காந்து பார்க்கணும்னாலும் அந்த மியூசிக்காகவே பார்க்கலாம். ட்ரெண்ட் செட்டிங். இப்போ ஒரு படம் அந்த மாதிரி வந்து அந்த ஆக்ஷன் படம் வந்து ஓடிட்டுனா அந்த மாதிரி தான் எல்லா படமும் இருக்கணும். ஸோ ஃபைட் சீக்வன்ஸ் இப்படி தான் இருக்கணும், ரொம்ப க்ரூவலாக இருக்கணும், வில்லனை வந்து கதற கொல்லணும், கொடூரமாக கொல்லணும். ஸோ அந்த மாதிரி போயிட்டு. ஆமாம் ப்ரோ, இந்த கத்தி வச்சு ஃபைட் போடுறது வந்து இப்போ ஒரு ஃபேமஸான விஷயமாகி எல்லாரையும் குத்துறது தான் மேட்ரு இந்த மாதிரி இருக்குமே. படத்தில் ஃபைட்டே பார்த்தீங்கன்னா 10 பேர்கிட்ட சண்டை போடுவார் ஹீரோ, கத்தி வச்சு செக் செக் செக்னு குத்திக்கிட்டு இருப்பார் எல்லாரையும். இந்த படத்தெல்லாம் பார்க்கும்போது இப்போ அப்போ வந்த படத்தெல்லாம் நம்ம சில பேர் நிறையலாம் எதிர்ப்புலாம் தெரிவிச்சாங்க. இப்போ விருமாடி படத்துக்கே நிறைய எதிர்ப்பு வந்தது, அருவாலை தூக்கிட்டு சுற்றுறாங்க அப்படிங்கிறது. இப்போ நடக்கிற இந்த படத்துக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல முடியும்? இப்போ எவ்வளோ ஒரு மிஷின் கன், இப்போ கன்னு இப்போ எல்லாம் வந்து
கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு வினோதமான ஒரு ஆயுதத்தை வச்சு சுட்டு தள்ளணும். அது ஏதோ ஒரு படத்துல வந்துச்சு, நல்லா இருந்ததுங்க. கைதின்னு ஒரு படம் வந்துச்சு. சரி, அது ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. அந்த கடைசியில யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஒரு மிஷின் கன்னை வச்சிருந்தாரு. அவர் அதுக்கு இன்ஸ்பிரேஷன் அர்னால்டுக்கு விபூதி அடிச்சு விட்டு ஒரு மிஷின் கன்னை வச்சிருப்பாங்களே, அதை பார்த்து தான் அந்த காட்சி வச்சேன்லாம் சொன்னாரு. ஓகே, அதை விட்டுறலாம்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் வர்ற படத்துல எல்லாத்துலயுமே அந்த மாதிரி கிளைமேக்ஸ்ல ஏதாவது ஒரு டிவைஸை கொண்டுட்டு வந்து அதை வச்சு நமக்கு என்ன போர் ஆயுதங்கள்லாம் பயிற்சியா கொடுத்துட்டு இருக்காங்க. இப்பயே ஒரு ஆயுதமும் யாரை வச்சு சுட்டு தரல. அதாவது தானா S-400 இருக்கு, S-400 இருக்கு, இப்ப S-500 செயல்படுது. ஆமா, எல்லாம் வந்து தானாவே தானியங்கி விஷயங்களா இருக்குது போர்கள்லயே. இப்ப என்ன இவங்க கொண்டுட்டு வர போறாங்க? அதனால அந்த ஆயுதங்கள்லாம் எடுத்து வச்சு பணம் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, இது வந்து கொஞ்சம் சோகமா தான் இருக்கு. ஏன்னா பிராக்டிக்கலா என்ன பாசிபிள்ங்கிறத தாண்டி தேவையில்லாம காட்டுற மாதிரி இருக்கு இதெல்லாம். ஏதோ இந்த ஏலியன் வச்சு படம் எடுத்தாங்க ப்ரோ, அது கூட வித்தியாசமா இருந்தது ப்ரோ. அவுட் ஆஃப் இது திங்க் பண்றது. அதுவும் மேக்ஸிமம் அந்த ஏலியன் என்ன பண்ணும், கிட்ஸ் படமா வேற அமையும். அந்த ஏலியன் வந்து கிட்ஸோட ஃப்ரெண்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் திரும்ப அதோட இதுக்கே போயிடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இப்படிதான் படங்கள்லாம் வந்துச்சு. ஸோ அதுல பாதிப்பு இருக்கானா இல்ல. ஆனா இப்ப இருக்கிறது நிஜமாவே நீங்க சொல்ற மாதிரி ஒன்னு ட்ரக் கல்ச்சர், இன்னொன்னு பார்த்தா இந்த மாதிரி வெப்பன்ஸ், இந்த மாதிரி வயலன்ஸ், இதெல்லாம் செய்யறது யாரு? குழந்தைகளுக்கு பிடித்த ஹீரோ. நான் குழந்தையா இருக்கும் போது எனக்கு பிடிச்ச ஹீரோ என்னோட தலைவன்டா. அவன் வந்து குழந்தைங்களுக்கு நல்லதுதான் செய்வான். ஒரு குழந்தை கெட்ட வழியில போகுதுனாக்கா அதை வந்து திருத்துறதுதான் அவனுக்கு வேலை. படத்துல எப்படி அவர் வந்து குழந்தைங்களுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றாரு, கொலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு அப்படிதான். மாஸ்டர் படம் வந்துன்னு வச்சுங்களேன், அவர் வந்து குழந்தைங்களுக்காக தான் கஷ்டப்படுறாராம். ஆனா அதுல வேற மாதிரி இருந்தது. இருந்தாலும் இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு அப்படி இருக்கு. ஸோ குழந்தைங்களை கவர் பண்றதுதான் முக்கியம். அப்படி இருந்த ஒரு சினிமாவில் வந்து இப்போ வர்ற படங்கள் வந்து அந்த மாதிரி இல்லையே. இதுல ஏன் இவ்வளோ கொடூரமா இருக்கு? குழந்தைங்க அதை பார்க்குறாங்களே, அதுவும் குழந்தைங்களுக்கு பிடித்த ஹீரோஸ் பண்றாங்களே, அப்போ அந்த குழந்தைங்களோட மனசுல என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும்? அப்போ நம்மள ஒருத்தர் எதிர்த்தானா அப்படி குத்துறது சரின்னு அவங்களுக்கு தோணிடுமா அப்படிங்கிற பயம் எனக்கு வந்து இருக்கு. உண்மைதான். அடுத்த ஜென்ரேஷனை பத்தி யோசிக்கிறவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது இதுல ஐடியா கருத்துக்கள் இருந்ததுன்னா சொல்லுங்க. ஏன்னா நீங்களும் ஃபீல் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீட்டுல பாத்தீங்கன்னா ஏதாவது கம்பு கும்பெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அதையும் கத்தின்னு சொல்லிட்டு யாரையா போட்டு அடிச்சுட்டு கிடப்பாங்க. ஒண்ணுமே இல்லை, எல்லா பாட்டும் ஒரே மாதிரியா வந்துட்டு இருக்கும்போது அந்த ஒரு படம் ஒன்று இருக்கும், என்ன ஆனந்த ராகம் கேட்கும் நேரம்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். அந்த பாட்டை நான் சின்ன வயசா இருக்கும்போது கேட்டிருக்கேன். ஆக்சுவலா அந்த படம் வந்தப்ப நான் பிறந்திருப்பேனான்னு கூட எனக்கு வந்து தெரியல. ஐ எம் நாட் ஷுர் அபவுட் தட். நான் வந்து ஒரு 4 வயசுல அந்த பாட்டை முதல்ல கேட்டேன். அன்னைக்கு என்ன ஒரு ஃபீல் இருந்ததோ இன்னைக்கு வரைக்கும் அந்த பாட்டை கேட்கும் போது எனக்கு அதுதான். அந்த படம் ஸ்டார்ட் ஆகும் போது ஒரு பிஜிஎம் வரும். அந்த பிஜிஎம் மேட்ச் பண்றதுக்கு அந்த காலகட்டத்திலும் கிடையாது. அதுக்கப்புறம் 20-25 வருஷத்துல கூட யாராலையுமே அந்த மாதிரியான ஒரு பிஜிஎம் போட்டுருக்க முடியாது. அது வந்து சிம்பனியில பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட சிம்பனி ஸ்டைல் தான் அது. சிம்பனியான்னு எனக்கு தெரியல. வயலின் வரும். அப்படியே அது ஒரு மனசுல அப்படியே ஒரு அவனுக்குள்ள ஒரு எண்ணம் ஒன்று இருக்கும். அந்த ஒரு பருவத்துல ஒரு ஆசை ஒன்று வருது அப்படிங்கும் போது என்ன படம் ஓடி வருவோம். அது படம் பேர் தான் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. பன்னீர் புஷ்பங்கள். பன்னீர் புஷ்பங்கள் போடுங்க. இந்த கோரே பண்ணுவோம் நடுவில். பயங்கரமான பாட்டு ப்ரோ. ஆரம்பிக்கும் போதே எங்க ஹை பிச்சில் ஆரம்பிக்குது பாருங்க. அப்படி அந்த மியூசிக் ஒரு அது ஒரு ஃப்ளூட் மியூசிக் நடுவில் வந்து அப்படியே நம்மள ஒரு மாதிரியா ஒரு இதுக்குள்ள கொண்டுட்டு போயிட்டு ஒரு ஃபீலுக்குள்ள கொண்டு சிச்சுவேஷனை மேட்ச் பண்ணுது. சிச்சுவேஷன். ஏன்னா அந்த இடத்துல வந்து அந்த ஹீரோ எக்ஸைட்டடா இருக்காரு. அவரோட எக்ஸைட்மெண்ட்டை காட்டுது. அது மியூசிக்ல கொண்டுட்டு வரணும்ல. அப்ப எல்லா மியூசிக்கும் அப்படி இருந்தது. இந்த படம் எப்போ வந்தது? அதுல இயர பாருங்களேன். நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஹைலைட் என்ன 12 இயர்ஸ் ago இது வந்து ராஜ்ஸ்ரீ தமிழ் அப்படிங்கிறவங்க போட்டிருக்காங்க. இந்த பாட்டு எனக்கு வந்து இன்னுமுமே வந்து ஒரு ஆச்சரியமா இருக்குது. இதை வந்து உட்காந்து ஒரு ஆள் உட்காந்து இந்த கம்ப்யூட்டர்லாம் இல்லாமே அதை கம்போஸ் பண்ண முடியும்னா, ஐயோ இத்தனை வயலிங்க, இத்தனை பேரை இசைக்கணும். அந்த வயலிங்க உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ ஆர்கஸ்ட்ரேஷன் அதில் இருக்கு? கண்டிப்பா இருக்கு. நடுவில் அந்த கரெக்டாக அந்த டைமிங்க்கு அந்த ஃப்ளூட் வரணும். ஆமா, அப்படி வரலனாக்கா பாட்டே கொலாப்ஸ் ஆயிடும். ஆமா, கடைசியில் அது முடிஞ்சு அந்த பாட்டு ஆரம்பிக்குது பாருங்க. அந்த மியூசிக் அப்படியே வந்து அந்த முடிகிற இடத்துல டக்குன்னு ஒரு ஹை பிச்சு. அப்பா என்ன மாதிரி இந்த ஒரு பாட்டை பத்தி பேசுறாந்தாலே நம்ம ஒரு 10 எபிசோடுக்கு பேசலாம். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு இந்த பாடல்கள்ல, இந்த இசையில. அதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து எத்தனை பேர் இதை கேட்டிருப்பாங்கன்னே தெரியல எனக்கு. அந்த மாதிரி தான் நிறைய பாடல்கள். இது இளமை எனும் பூங்காற்று நீங்க வந்து இவரு நம்ம எஸ்ஆர்கேவோட ரிங்டோனா இருக்கு. ஒரு ஜென் ஆல்ஃபாவா ஜென்சி அந்த ஜென்சியோட ரிங்டோனா அந்த பாட்டை வைக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு மியூசிக்கே கிடையாது. அந்த மாதிரி ஒரு மியூசிக்கே வராது. இதெல்லாம் எப்படி சாத்தியமானுச்சு அப்படிங்கிறத எனக்கு இன்னும் வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. அதே போல் நம்ம செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அதில் வர்ற அந்த மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அந்த பாட்டை கேட்கும்போது? ப்ரோ எல்லா பாட்டுமே பழசெல்லாம் கேட்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கனெக்ட் கிடைக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும் ப்ரோ. அதுலயும் திடீர்னு ஏதோ ஒரு பீட்ல நம்மளே அறியாம லூப்குள்ள போக ஆரம்பிப்போம். ஒன்றும் இல்லை ப்ரோ, நான் சொன்னேனே ப்ரோ, நான் இடையில ஒரு ஆடியோ ப்ராடக்ட் பற்றி ஏதோ ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். பட்ஜெட் ஆடியோ ப்ராடக்ட் தான். அந்த டைமில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், திரும்ப திரும்ப ஏன்னே எனக்கே தெரில லூப் மோடுக்குள்ளே போய்கிட்டே இருக்கேன். சூப்பரான பாட்டு இதான் நமக்கு தெரியுமாங்க, ஃபேமஸான பாட்டு இது. இதுக்குள்ளே லூப்புக்குள்ளேயே போயிட்டே இருக்கேன். எப்படியா இப்படிலாம் எழுதுனீங்க, எப்படியா இப்படிலாம் பாடுனீங்க, என்னையா பிஜிஎம் இது அப்படின்னு. இதில் என்ன ஹைலைட்னா இங்கே இப்போ இது வந்து நான் என்ன பண்ணிட்டேன், ஆஃப்லைன் ட்ராக்காக வச்சு ஆஃப்லைன் ட்ராக்காக திரும்ப டவுன்லோட் பண்ணி பழைய ரெட்ரோ ஃபோனில் போட்டு லூப்பு போட்டு விட்டேன். அதுலயே ஓடிக்கிட்டு இருக்கு. நானும் ஒரு 15 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டிட்டேன், அதே ஓடிக்கிட்டு. இந்த பாட்டிலே பார்த்தீங்களா எப்படி ஆரம்பிக்குது, அப்படியே ரைஸ் ஆகுது, அப்படி போதா நடுவில் பாருங்க அப்படியே வரும். ரஜினியும் ஸ்ரீதேவியும் வருவாங்க போல. ஏன்னா எனக்கும் சத்தியமா தெரியாது ப்ரோ, பாட்டு கேட்டிருக்கேன், விஷுவல் யாருன்னு எனக்கு தெரியாம இருந்தது. விஷுவல் பார்த்துட்டு அடுத்த வாரிசு இந்த படம் பேரு. இந்த படமும் ஞாபகம் இருக்கு, இந்த படம்லாம் பார்த்துருக்கிறேன். இந்த படம்லாம் பார்த்து நானும் பார்த்துருக்கிறேன் ப்ரோ. இதெல்லாம் நான் டிவியில பார்த்துருக்கேங்க, இதெல்லாம் டிவியில தான், தியேட்டர்ல. ராஜ் டிவி, இந்த மாதிரி ராஜ் டிவில முன்னெல்லாம் இப்படிலாம் படங்கள் வந்துகிட்டே இருக்கும். ராஜ் டிவி வந்து ஆக்சுவல் லெஜெண்ட் சேனல். தியேட்டர்ல நான் பார்த்த படங்கள்ல, சின்ன வயசுல போய் பார்த்த படங்கள் எனக்கு ஞாபகம் நிறைய படங்கள் இருக்கு. அதுல வந்து ராஜா சின்ன ரோஜா, அபூர்வ சகோதரர்கள், கமலஹாசன் நடிச்சிருப்பாரு. 3 மாசம் முன்னாடி நானே நீங்களே ஒரு லைக் அடிச்சிருக்கீங்க, ஒரு ஹார்ட்டினையும் ஒரு பூவையும் போட்டிருக்காரு, பூம்பத்தையும். இந்த மாதிரி நீங்க பழைய பாட்டெல்லாம் கேட்டீங்கன்னா, நீங்க இப்ப கேக்குறீங்களா பாட்டு, அதுக்கெல்லாம் அந்த அடிநாதம்னு சொல்லுவாங்கல்ல, அது அங்கேயும் தான் வந்துருக்கும். அதாவது அது எங்க இருந்துனாலும் வந்துட்டு போகுதுங்க. நம்ம எங்க இருக்கோங்கிறதே மறக்க வைக்கிறது தான் ஆச்சரியமான விஷயமா இருக்கும். சரி ரைட்டு, இது தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவுல இன்னும் சுவாரஸ்யமான ஒரு சில விஷயங்களோட வந்து சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி, இமானுவேல் பார்க்கலாங்க. அடுத்த வீடியோலையும் இது உங்களை வந்து சந்திக்கும். ஆமாங்க, லூமியா 800. பை.